சொந்தமா நாம ஆன்மீக சிந்தனையை, ஆன்மீக தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அதற்கு பெயர் நடுநாடி சுழிமுனை. அதாவதுங்க, உங்க மூக்குல நீங்க விரல் வச்சு செக் பண்ணி பாருங்களேன். ஒண்ணு வலது பக்கம் காத்து போயிட்டு இருக்கும், இல்லைன்னா இடது பக்கம் போயிட்டு இருக்கும், இல்லைன்னா ரெண்டு பக்கம் சமமா போயிட்டு இருக்கும். இப்போ உங்களுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து மூக்குக்கு கீழே வச்சு, மூக்கு கீழே ரொம்ப கீழே இல்லை, மூக்குல இருந்து சும்மா ஒரு இன்ச்சு கீழே வச்சுட்டு, மீசை இருக்க இடத்துல, மீசை இருக்க வேண்டிய இடத்துல, அப்ப ஆண்கள் பெண்கள்னா இந்த இடத்துல வச்சுங்க, செக் பண்ணி பாருங்களேன். இப்ப செக் பண்ணுங்க. ஆள்காட்டி விரலை எடுத்து மூக்கு கீழே வைத்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒண்ணு வலது பக்கமா மூச்சு காத்து வந்து அடர்த்தியா போயிட்டு, இல்லைன்னா இடது பக்கம் அடர்த்தியா போயிட்டு. அதாவதுங்க, ஏதாவது ஒரு பக்கம் தான் நிறைய காத்து வெளியே போயிட்டு வரும். ஒரு பக்கம் சில பேருக்கு காத்தே போகாது, வராது. ஒரு சில பேருக்கு இன்னைக்கு ஒரு பக்கம் கொஞ்சமா இருக்கும், ஒரு பக்கம் அதிகமா இருக்கும். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஏதாவது ஒரு பக்கம் அடர்த்தியாக காத்து, மூச்சு காத்து உள்ளே போய் வெளியே வரும். சோதனை செய்யுங்கள். ஆள்காட்டி விரலை வச்சு பாருங்க. ஒருவேளை வச்சு பார்த்து தெரியலன்னா இந்த விரலை வச்சுட்டு வேகமா மூச்சு காத்து வெளியே தள்ளுங்க. அப்படி செஞ்சு பாருங்களேன். அப்ப ஏதோ ஒரு பக்கம் அடர்த்தியா போகும். புரிஞ்சுக்கங்க. வலது நாசி வழியாக காற்று அடர்த்தியாக போனால் உங்களுக்கு சூரிய கலை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். வலது நாசியில் காற்று போய் வரும் பொழுது சூரிய கலை. ஒருவேளை இடது நாசியில் மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளியே வந்தா சந்திர கலை. ரெண்டுக்கு நடுவுல சமமா, இந்த பக்கமா அந்த பக்கமான்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இரண்டு பக்கமும் சமமாக மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வந்தால் இதற்கு பெயர் சுழிமுனை, நடுநாடி. சோதனை செய்து பாருங்க.